அப்பாட்ட தோக்குறதெல்லாம் ஒரு தோல்வியா? அது மட்டும் இல்ல, அதான் சார் மெச்சூரிட்டி 2 பேர்கிட்டயுமே. அதனால நீங்க படிச்சவங்கன்னு சொல்றேன். படிக்காத ஆட்கள்னா கூட அவங்களுக்கு இருக்கிறது கூட இவங்களுக்கு இல்லையா வன்னியர்களை பேச ஆரம்பிக்கிட்ட அளவுக்கு அங்க அந்த அநாகரிகத்தின் எல்லையை நோக்கி போய்கிட்டு இருக்குது. அது அந்த உச்சத்தை தொடர நோக்கி. அதாவது அன்புமணியை போன்ற ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் தமிழகத்துக்கு கிடைப்பாங்களான்னு சொன்னவர் டாக்டர் ராமதாஸ். அந்த அன்புமணி உங்க காலை பிடிச்சு கெஞ்சினார்னு பொது வெளியில போட்டு சொல்றீங்க. அது இன்னைக்கு வரைக்கும் அன்புமணி மறுக்கல. அதை மறுக்கிறாரா ஏற்கிறார்கள் அது ஒன்றும் பெரிய முக்கியமான விஷயம் இல்லை. எவர் ஒருவரை இந்த தமிழ்நாட்டின் நலன்களை பாதுகாத்து உரிமைகளை உறக்க குரல் கொடுத்து பாதுகாப்பார் நினைச்சீங்களோ அந்த நபர் உங்க காலை பிடிச்சாருன்னு சொல்றீங்க. எதுக்கு? ஆசீர்வாதம் வாங்குறதுக்கா? இல்ல, தான் நினைத்த ஒரு கூட்டணி அமையணுங்கிறதுக்காக. அப்போ தன்னுடைய ஒரு சின்ன அபிலாஷையை நிறைவேற்றிக்கிறதுக்கே அப்பாவுடைய கால்கள் தொடக்கூடாத கால்கள் அல்ல, ஆனால் அது வணங்கப்பட வேண்டிய கால்கள். காலை பிடிக்கிறதுக்கு அர்த்தம் வேற, வணங்குறதுக்கு அர்த்தம் வேற. அப்போ அப்பாவின் காலை பிடித்தாவது ஒரு சின்ன அபிலாஷை நிறைவேற்றுங்கிற அளவுக்கு இறங்கி போகிற ஒரு நபர், ஒரு பிரபலம், ஒரு தலைவர் எதிர்காலத்தில் எப்படி தமிழகத்தை வழி நடத்துவார்? டாக்டர் ராமதாஸ் பார்வையில வன்னியருடைய கனவுகளை மனசுல வச்சு நான் கேட்கிறேன். அப்ப நீங்க பொது வெளியில சொல்லலாமா? நடந்திருந்தால் கூட அதை வெளியே சொல்லலாமா?